ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஆனி சுவாதி பெரியாழ்வார் பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீடியோன்னு நான் யோசிக்கிறேன்ல. அதாவது 8ஆம் திருநாள் காலையில் பெரியாழ்வார் சங்கு சக்கரத்தோடு ஏழ்றார். இது இந்த மாதிரி ஒரு வைபவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான்னு அடித்து பூர்வர்கள் சொல்கிறா. கோவில் கொண்ட கோவலன் சாத்துப்படின்னு சொல்கிறா. மூலக்கர மண்டபம் எழுந்தருளணும். சேவிச்சேலா சங்கு சக்கரம் திருக்கரங்கள் எல்லாத்தையும் சேவிங்கோ. ஒரு அசப்பில் பார்த்தா வடபத்ர சாயி மாதிரியே சேவை சாதிக்கிறார். என்ன ரொம்ப கொலோக்கியலாக அசப்பில்லைன்னு சாதாரண மனுஷால மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கோ. ஆனி சுவாதி கோவில் கொண்ட கோவலன் சாத்துப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மழவார் விளாகம்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரையில் திருப்பல்லாண்டு பாடிட்டு கருடாருடனாக பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு இங்கே அவர் கைங்கரியத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது முன்னாடிலாம் இந்த ஐயங்கார் வந்து சிவன் வசதியா விஷ்ணு வசதியாங்கிற இது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி மூலக்கர மண்டபத்துக்கு இது நந்தவன புஷ்ப கைங்கரியம் பண்ண போகும்போது அவள்லாம் வந்து மறித்த உடனே பெரியாழ்வார் வந்து சரி சண்டைக்கு தான் வராராக்குன்னு பார்த்தோன்னா அவள் சாஷ்டாங்கமாக சேவித்து நீர் சேவித்த பெருமாளை அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்க இவரும் சரின்னு அந்த காட்டு ராமர் கோவிலுக்கு ஏறி அந்த இடத்துல புஷ்ப கைங்கரியம் பண்ணும்போது ஒரு நிமிஷம் தன்னை மறைச்சுண்டு தன்னோட மனசில் இருக்கிற பெருமாள் பெரிய பெருமாள் கோவில் கொண்ட கோவலனை காட்டி கொடுக்குறாரா. உடனே சாஷ்டாங்கமாக எல்லோரும் விழுந்து சேவிக்கிறா. அதனால் அந்த பகுதிக்கு காட்டுராமன் கோவில், அந்த மனத்துக்கினியான் ராமன் தானே மனத்துக்கினியான் மூலக்கர மண்டபம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. இன்னும் சிலர் வந்து என்னடான்னு சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா யாரும், எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ், எனக்கு இதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. இது பிராச்சீனமாக ராமர் கோவில் தான் இருந்தது, கையில் வில் வச்சுட்டுருப்பார், அதனால கூட வில்லிபுத்தூர்னு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி. இதுக்கு எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது, இதுவும் கிடையாது, செவிவழி செய்தி. என்னடா இவ வில்லிக்கண்டன் பேரையே மாத்திரா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்கோ. இந்த திருநாள் ஏன் கொண்டாடுறாங்கிறதுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு புதிய தகவல் நீங்கள் பண்ணி சொல்லுவா. அது மாதிரி இன்றைக்கி ஒரு புதிய தகவல் கிடச்சிது. அதாவது எத்தனையோ பேர் வர முடியாமல் ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு வேதனையோடையும் இருப்பா. கோவிலுக்குள்ளே வர முடியலங்கிற எத்தனையோ பேர். வர முடியலன்னா அது எத்தனையோ காரணங்களாக இருக்கலாம். ஏதாவது உடம்பில் உபாதைகளோடு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம். வர முடியாதவாளுக்காக நீ வரலன்னா என்னடி பெருமாள் நான் வந்து உனக்கு சேவை சாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே திருநாள் கொண்டாடுறா அப்படின்னு சொல்லி பெருமாள் பொறுப்பாடு கண்டருள்றார் அப்படின்னு இன்றைக்கி வந்து தெரிஞ்சுட்டேன். இன்று ஒரு புதிய தகவல் இல்லையா. நம்ம வந்து காட்டுராமனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மனத்துக்கினியான் கோவில் கொண்ட கோவலன் திருக்கோலம் அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதனால் மனத்துக்கினியானா அதனால் அதை கௌரவிக்கிற விதமாக பெருமாள் வந்து அங்கே 8ஆம் திருநாள் ஆனி சுவாதி பெரியாழ்வார் பிரம்மோற்சவம் போது அங்கே ஏழி திருவாழ் திருச்சங்கம் திருத்தண்டு பிடிச்சு அபய திருக்கரம் காட்டி எம்பெருமானாவே ஆழ்வார் எழுந்தருள்றார்னு ஒரு ஐதீகம். ராத்திரியும் குதிரை வாகனத்தில் கட்டாயம் அப்படி தான் வருவர், சங்கு சக்கரத்தோடு வருவர். இதை நம்ம எத்தனையோ பேர் வந்து நம்ம குதிரை வாகனம் வையாளி எல்லாமே சேவிச்சிருந்தாலும் சங்கு சக்கரத்தை கவனிச்சிருப்போமா சேவிச்சிருப்போமான்னு தெரியல. அதனால் எல்லாருமே அவசியம் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் முன்னாடியே இந்த வீடியோவை போடுறேன். காளியம்மன் கோவில் முக்கு இல்லை வந்து வையாளி நடக்கும், அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரிய பிரதிஷ்டையும் போது சுவாமி பெரியாழ்வாருக்கு மட்டுமே ஸ்ரீ சுதர்சன பாஞ்சசன்யா கௌமோதிகி வனமாலை அபயஹஸ்தத்தோட எம்பெருமாள் தாமா திருக்கோலம் சாத்தும் வழக்கம் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மட்டுமே உண்டான ஏத்தம் அப்படின்னு பெரியவா சாதிச்சதா பூர்வர்கள்கிட்டருந்து கேள்விப்படுறோம். வேர்த்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனாய் கொழு குளிர் முகில்வண்ணனை ஆயரேத்தை அமரர் கோவை அந்தனர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார்னு மங்களாசாசனம். அது மட்டும் இல்லை, தாயார் மார்கழி நீராட்டு உற்சவத்தும் போது தாயாரும் சங்கு சக்கரத்தோட சேவை சாதிக்கிறாள் இல்லையா. வடபத்ர சாயி திருக்கோலம் சாத்திட்டு வரா. அதையும் நம்ம அனுபவிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா.
யாரும் மிஸ் பண்ணாமல் சேவிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. குதிரை வாகனத்தில் ஆழ்வாரை சேவிக்க சித்தமாகும். இதை